Hello guys, welcome back to our channel. So video kulla போறதுக்கு முன்னாடி hello everyone. This video was sponsored by School of Business Organization Private Limited. So இந்த கம்பெனி உங்களுக்கு work from home opportunity தராங்க. So மறக்காம எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. So just Facebook and Instagramல content sharing and content publishing பண்றது மூலமா so உங்களால டெய்லி 300 ரூபீஸ்க்கு மேல earn பண்ண முடியும். So இத பத்தி ஒரு full வீடியோ பின்னாடி ஆட் பண்றேன். மறக்காம ஃபுல்லா பாருங்க. So skip பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி பயணிக்கும் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது B2B கிரேசி அஃபிஷியல் யூடியூப் சேனல். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோ ஒரு வாரத்தை சிறப்பான முறையில் சரியான வழியில் எப்படி தரமாக சிறப்பாக கொண்டு போய் சக்ஸஸில் முடிக்கிறது அதை பற்றின ஒரு வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. தரமான வீடியோ, சிறப்பான வீடியோ. டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் வீடியோ கடைசிக்கும் பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு வாரம்னா 7 days இருக்குது. சண்டே டு சாட்டர்டே வரைக்கும். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ இந்த 7 days-ஐ எப்படி பிளான் பண்ணி நம்ம சக்ஸஸ்க்கு யூஸ் பண்ணுறது, சரிங்களா? எவ்வளோ விஷயம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு நோட்டில் ஒரு வேர்டு எழுதணும்னா நம்ம பென் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் அந்த வேர்டு எழுத முடியும். அதே மாதிரி தான் இந்த 7 days-ஐ நம்ம லைஃபோட சக்ஸஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி சிறப்பான முறையில் கரெக்டாக யூஸ் பண்ணுறது அதை பற்றின ஒரு வீடியோ இன்றைக்கான வீடியோ. டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் திரும்ப சொல்கிறேன், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு. முதல்ல யோசிச்சு பாருங்கள். சண்டே ரெஸ்ட் டே விட்டுருங்க. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, இந்த 6 நாளில் நம்ம என்னெல்லாம் பண்ணோம், எது நம்ம கரெக்டாக முடிச்சிருக்கோம், என்ன கற்றுக்கணும், எந்த விஷயத்தில் நம்ம க்ரோத் ஆகிருக்கோம், சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள், ரிவ்யூ பண்ணுங்கள், சரிங்களா? ஒரு நோட்ஸ் எடுங்க. அப்போ உங்களுக்கு புரியும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஃபெயிலியர் ஆக்கிங்களா, இல்லை நீங்கள் சும்மா தான் இருந்தீங்களா, இல்லை என்ன தான் பண்ணீங்கன்றது உங்களுக்கு புரிய வரும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் இதை பண்ணுங்கள். ஸோ முதல்ல புரிஞ்சுக்கோங்க, சண்டே இஸ் நாட் ரெஸ்ட் டே, இட் இஸ் ஏ ரெஸ்ட் டே அண்ட் ப்ளஸ் பிளானிங் டே. ஸோ நீங்கள் பிளான் பண்ணணும், இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம என்னென்னலாம் சரியாக பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறம் எப்படி நம்ம அதை சரியாக பண்ணலாம், முதல்ல அதை பிளான் பண்ணுங்கள். நம்மளால் ஏன் அதை பண்ண முடியல, நம்மளால் ஏன் அதை இம்ப்ரூவ் பண்ண முடியல, முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. திரும்ப உங்களோட ஃபோக்கஸை ரீசெட் பண்ணி உங்களோட வீக்லி கோல்ஸை முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு வீக்குக்கு 3 விஷயத்தை டிவைட் பண்ணிக்கோங்க. ஒர்க், பர்சனல், ஹெல்த். ஸோ இந்த 3 விஷயன்றது ஒரு டைம் டேபிளாக செட் பண்ணுங்கள். ஒர்க்னா உங்களுக்கு பார்த்தா நீங்கள் எங்கன்னா ஒர்க் பண்ணுறீங்க, ஜாப் சீக்கர்ஸாக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக அந்த ஒர்க் பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ண கற்றுக்கோங்க. ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்கில் லேர்ன் பண்ணுங்கள். பர்சனலாக வந்து பார்த்தா நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க, ஸ்கூல் போகிறீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஹெல்த் வகையில் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங், ஜாக்கிங், எனி ஸ்போர்ட்ஸ் ஆர் ஒர்க் அவுட், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா இந்த விஷயத்தை டிவைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செட் டைம் டேபிள். உங்களோட மார்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டீப் ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிக்கோங்க. டீப் ஒர்க்னா கொஞ்சம் ஹெவியான ஒர்க். ஒரு வந்து பார்த்தா ஒரு 10 பேராகிராஃப் வந்து பார்த்தா நான் படிக்கணும், 16 மார்க் கொஷின்ஸ் படிக்கணும், 8 மார்க் கொஷின்ஸ் படிக்கணும், அப்படிலாம் வந்து பார்த்தா நான் ஒரு பெரிய ஒர்க் முடிக்கணும், ஸோ அந்த விஷயம் பண்ணணும், இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்ற அதை வந்து பார்த்தா மார்னிங்கில் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக ஒரு சின்ன சின்ன விஷயம், அது நீங்கள் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்காக நீங்கள் அதை ஒதுக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் சின்ன சின்ன ஒரு நோட்ஸ் எடுக்கணும், ஒரு லெசன் கவனிக்கணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணணும், அது வந்து பார்த்தா ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும். அது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் பண்ணுங்கள். மற்றபடி ஒரு பெரிய விஷயம் நீங்கள் என்ன ஒரு பண்ண போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மார்னிங்ஸில் பண்ணுங்கள். ஏன்னா மார்னிங்கில் டெஃபினட்டாக நீங்கள் எனர்ஜியாக இருக்க முடியும், எனர்ஜியாக இருப்பீங்க. இதான் வந்து பார்த்தா சயின்டிஃபிக்காக உண்மை. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி கரெக்டான முறையில் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் டேக் எ பென் அண்ட் பேப்பர் ஆர் யூஸ் கூகுள் கேலண்டர், ஓகேங்களா? ஜஸ்ட் சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி, டெஃபினட்டாக உங்களால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் செட் பண்ணிவிட்டு சும்மா உட்காராதீங்க, அப்போவே எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அப்போவே பண்ணால் தான் அது நடக்கும். ஸோ அதாவது நாளை என்பதும் இல்லை என்பதும் ஒன்றுன்னுவாங்க, சரிங்களா? ஸோ நான் இன்றைக்கி பண்ண மாட்டேன் நாளைக்கு பண்ணுறேன்றது அது நீங்கள் பண்ணாமலே இருக்கலாம். அதுக்காக தான் அர்த்தமே. நாளை என்பதும் இல்லை என்பதும் ஒன்று தான். ஸோ முடிஞ்சளவுக்கு புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, பழச்சிக்கோங்க. அதே மாதிரி ஒரு வாரம் நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா அதில் பர்ஃபெக்ஷன்ஸ் பார்க்காதீங்க. முடிஞ்சளவுக்கு அதில் என்ன நம்ம க்ரோத் ஆகிருக்கும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ராக்ரஸ் அண்ட் க்ரோத், நாட் ஆன் பர்ஃபெக்ஷன்ஸ். அண்ட் ஃபைனலி the end of the week, just review yourself and relax yourself and reset yourself and rest yourself and be clarity for your next week success. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். போன வாரம் இந்த ஒரு வாரம் நம்ம என்ன பண்ணோம், என்ன சக்ஸஸ் ஆகிருக்கும், என்னென்ன சக்ஸஸ் ஆகலை, நம்ம ஏன் இம்ப்ரூவ் ஆகலை,
திங்க் பண்ணுங்கள். அதே மாதிரி முடிஞ்சளவு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வீக்கெண்டு. அதேமாதிரி வீக்கெண்டில் சின்ன சின்ன பார்ட்டி அட்டன் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு டீ ஷாப் டீ குடிக்கிறது, காஃபி பிரேக், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்டிங் போகிறது. சும்மா நீங்கள் தனியாக போனாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும் சரி, ஃபேமிலி கூட போனாலும் சரி, ஜஸ்ட் ஒரு சின்ன அவுட். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க் போகிறது, அதுவும் ஒரு அவுட்டிங் மாதிரி தான். இல்லை வந்து பார்த்திங்கன்னா டேம் அப்படின்னா எங்கன்னா ஒரு சின்ன ஒரு அவுட்டிங், ரொம்ப தூரம்லாம் ஒரு ஆஃப் டே ட்ராவல், அந்த மாதிரி ஒரு சின்ன அவுட்டிங் பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு டீ ஷாப் போகிறது, காஃபி பிரேக்கில் வந்து பார்த்தா டின்னருக்கு எங்கன்னா வெளியே போகிறது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு நம்ம மைண்டுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷன், அவ்வளோதான். ஜஸ்ட் ரிலாக்ஸ் எடுத்துகிட்டு உங்களோட நெக்ஸ்ட் வீக்குக்கு பிளான் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களோட மைண்டை ரிசெட் பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக திரும்ப நீங்கள் அந்த ஒரு வாரம் விட்டதை பிடிக்கணும், கப்பு முக்கியம், பிகிலன், அந்த மாதிரி மைண்ட் செட் ரீசெட் பண்ணிவிட்டு விட்டதை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் உட்காருங்க. நீங்கள் இந்த ஒரு வாரம் நீங்கள் சரியாக பண்ணலனாலும் அடுத்த வாரம் உங்களால் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ நாளை என்பதும் இல்லை என்பதும் ஒன்று, அதே தான். ஸோ நீங்கள் இன்றைக்கி நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு நம்ம பார்த்துக்கலான்னு விட்டு படுக்காதீங்க. இன்றைக்கே கொஞ்சம் ஆரம்பிச்சாட்டே வைங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு தான் நம்ம பண்ணணும் அந்த விஷயத்துன்றது ஒரு மைண்ட் செட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. பி கிளாரிட்டி ப்ளீஸ். அதே மாதிரி உங்களோட ஒர்க் ஸ்பேஸை எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடம், நீங்கள் படிக்கிற இடம், ஆர் நீங்கள் போகிற இடம் க்ளீனாக இருந்தால் தான் உங்கள் மைண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டே கன்சிஸ்டன்ட், க்ளீன் அப் யுவர் செல்ஃப், க்ளீன் யுவர் செல்ஃப், ப்ளீஸ் க்ளீன் யுவர் மைண்ட். சரிங்களா? ஸோ உங்களோட மைண்டை கிளியராக வச்சுக்கோங்க, க்ளீனாக வச்சுக்கோங்க. பேட் தாட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம போகிற இந்த மாதிரி ஒரு அருமையான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், அவ்வளோதான். ஸோ வேறு எதுவும் சொல்ல விரும்பல. நீங்கள் கண்ட்ரோல் உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் டெஃபினட்டாக நல்ல லெவலுக்கு உங்களால் போக முடியும். ஸோ அவ்வளோதான். அடுத்த வீடியோ சந்திப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.